இப்போ அதுக்கு வந்து சீனிக்காய் இந்த தண்ணியாக வைக்கிறோம். அது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம், சீனி போட்டுக்கிட்டோம். நம்ம எவ்வளோ தேவையோ தேவைக்கேற்ப சீனி போட்டுக்கணும், தேவைக்கப்போ உப்பு போட்டுக்கணும். கலர் சுட்டுக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் பசங்க போட்டுக்கிறோம். சுட்டுக்கோன்னு தான் போட்டுக்கிட்டோம் பசங்க. பசங்க போட்டுக்கிட்டோம். அவ்வளோதான். இது கொஞ்சம் மில்க் மேடி கொஞ்சம் இருக்கு. அதுக்கு வந்து இந்த இது போட்டுக்கணும், கொஞ்சம் தயிர் ஊற்றலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்க, சீனி தண்ணி, அதுக்குள்ளே சீனி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இது இந்த ஸ்வீட்டு எல்லாம் வாழைப்பழம்லாம் போட்டு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குது நான் செஞ்சுருக்கிறது? நல்லா இருக்கா? நான் கலர் ரொம்ப போடல, அது நல்லா லைட்டாக இருக்குது. அதனால் இது போதும். சூப்பராக இருக்கா? இது வந்து சாப்பிட்ற ஃபுட்டு தான், கலர் ஃபுட்டு வந்து அதுதான் போட்டிருக்கேன். ஃபுட்டுக்குள்ள கலர் தான் போட்டிருக்கேன்.